ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே ஒரு மேகமூட்டமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை காலையிலேருந்து விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ஒரு 7 மணிக்கிட்ட ஆரம்பித்த மழை பார்த்தீங்கன்னா மணி 10, 10:30, 11 ஆக போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல மழை. ஒரு காற்றழுத்த தாழ்வுலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தால் மழை விட்டு விட்டு அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தது. அது மாதிரி வந்திருக்கா என்னன்னு நான் நியூஸ் பார்த்தா தான் தெரியும். நான் அதை அப்படியே சும்மா வீடியோ காமிக்கிறேன். கூட்டலான்னு பார்த்தா கூட்ட முடியல. மழை விட்டு விட்டு இருந்துக்கிட்டே இருந்ததுனால, சரி நம்ம அது ஒரு வழியாக பேச முடிஞ்சதோ இல்லை, தரை உணர்ந்தால் தான் நம்ம இந்த குப்பையை கொட்டினா வரும். அதான் இலை செட்டு தான் கிடக்கு, குப்பைன்னு இல்லை. அப்புறம் இந்த தேங்காய் உடைச்ச அம்மியில் உடைப்பாங்க இல்லையா, அதனால் அந்த இதுவும் கிடக்கு வச்சு போட்டதெல்லாம். அதெல்லாம் மற்றபடி குப்பையும் ரொம்ப பெருசாக எப்போதுமே குப்பையெல்லாம் அங்கே கொட்ட மாட்டோம். அந்த இலை சரி வீழல் தான் இப்படி காஞ்சி போயிட்டு கிடக்கு. இந்த மழைக்கு நம்ம காரைக்குழம்பு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு இருந்தது, அதுவும் அப்புறம் கத்திரிக்காய், அதை மட்டும் ஒரு 4 பிஞ்சு கத்திரிக்காயை போட்டு நம்ம காரக்குழம்பு வச்சிட்டோம்னா, இப்போ காலைல தோசைக்குமே சில இதை தொட்டுப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைங்க. அதனால் நானே என்னோடய ஹஸ்பண்ட்லாம் சாப்பிடுவோம். மாமியார் இவங்க எல்லாமே கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் அந்த காரக்குழம்பு வச்சுட்டேன். தேங்காய் சட்னி இட்லி தான் காலைல செஞ்சுருந்தேன். நம்ம இதுவுமே சைடிஷ்ஷாக கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் காலையிலேயே காரக்குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு கொஞ்சம் மிஷினில் தைக்கிற வேலையும் இருந்தது. சரி, நம்ம அந்த குழம்பு எல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாதம் மட்டும் இப்போ சூடாக வச்சுக்கலாமேன்னு நான் இதான் வச்சுட்ருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இவ்வளோ நாள் மார்க்கெட் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம். சிறுகீரை தான் கிடச்சிது, 10 ரூபா கட்டுன்னு. அது பார்த்தீங்கன்னா தண்டு போட முடியாது, அதனால் வெறும் கீரை மட்டும்தான் அதில். இவ்வளோ தான் கீரையே எனக்கு கிடச்சிது. இதுவே நான் தண்ணியை கொஞ்சம் அலசி மிக்ஸி ஜாரில் அப்படியே அலசி விட்டதுனால இவ்வளோ அளவு இருக்குது. இல்லைன்னா இன்னுமே இதில் பாதி தான் இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீரை விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா நம்ம காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் இந்த மாதிரி எப்போதும் நான் ஊற வச்சுட்டு சில நேரம் மறந்துட்டு ஒரு நாள் கழிச்சு குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி வாசனை ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. சரி, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்குது, நம்ம அடித்து குடிக்கலான்றனால நான் பால் காய்ச்சி காப்பி போடுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன்னா பால் கொஞ்சம் எல்லாம் காலியாகிடுச்சு. அதனால் அதுலேயே நான் கொஞ்சம் தண்ணி வெந்நீர் வச்சுட்டு இந்த திராட்சை எடுத்து அதிலே போட்டுட்டேன். தண்ணி சூடானதும் போட்டோம், சீக்கிரமே ஊறிடும். ரொம்ப நாள் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு அரை மணி நேரத்துலேயே இது ரெடி ஆகிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். இது மிக்ஸியில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ லைன் டேட்ஸும் நான் அதில் போட போகிறேன். அதில் போட்டோம்னா சீக்கிரமே ஊறிடும். நமக்கு வேறு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலையில் நமக்கு நம்மளோட வீட்டு பட்ஜெட்லாம் பார்த்து தான் நம்ம சில பொருள்லாம் வாங்கி சாப்பிட முடியும். பழம்லாம் அடிக்கடி நம்ம நடுத்தர மிடில் கிளாஸில் செய்கிறது, அதுவும் பெரியவங்க சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் நம்ம செய்யலாம். அப்போ நம்மலாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு வாங்குறதே சிலப்போ இதுவே நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாங்குவோம், நமக்குன்னு வாங்க மாட்டோம். அது பிள்ளைங்க சாப்பிட்லனாலும் நம்மளே சிலப்போ சாப்பிடுவோம். அதனால் நான் அதை நான் அதுமாரி குழந்தைங்க கொஞ்ச நாள் சாப்பிட்டு பாப்பா வச்சுட்டாங்கன்னா நான் இதை மாதிரி எடுத்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்குமே இந்த லெவலில் 40+ இருக்கவங்களாம் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். பீரியட்ஸ் பிரச்சனை, அப்புறம் நம்ம வேலை செய்கிறதே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வீட்டு வேலை அதுன்னு போயிட்டு தான் இருக்கும். மன ரீதியாகவும் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் நமக்கு சப்போர்ட் தேவைப்படும். அப்போ நம்ம உடம்புல நல்லா இருந்தால் தான் நம்மளாலே நிறைய வேலைகளை ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம உடம்புமே கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் மனசுமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா அடிக்கடி கொஞ்சம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்களுக்காக ஒரு எனர்ஜியாக இந்த மாதிரி டானிக் மாதிரி இதை அடித்து குடிக்கலாம். இதில் பால் சேர்த்துக்கிட்டு குடிக்கலாம். இப்போ சுகர் பிபிலாம் இல்லைன்னா நம்ம பால் சேர்த்து கூட குடிக்கலாம், இல்லை வாழைப்பழம் அப்படி சேர்த்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி குடிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குடிக்க ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் போட்டால் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது, தனியாக தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கலந்து சாப்பிடலாம். இல்லை மாதுளம்பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு சாறு பிழிஞ்சு தனியாக குடிக்க தான் நல்லது. இது கூட சேர்க்க வேணாம், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறும். அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு என்ன டிப்ஸ் இருந்தால் எனக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாத்திரம்லாம் எப்போதும் போல் விளக்கி எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சாச்சு. இப்போ எல்லாம் காஞ்சதும் திரும்ப அடிக்கலாம். நாள் விளக்கெல்லாம் எடுத்து நான் அடுக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு தான் நான் அடுத்த இதை விளக்குறது. ஏன்னா அதிலே போட்டோம்னா அந்த நாளில் இது காய மாட்டேங்குது, அப்படியே நசன்னு தண்ணியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி காய வச்சுட்டு இதிலே கூட சில டம்ளர்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது டப்பாலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படியே அதிலே போட்டோம்னா இன்னும் ஈரமாக நசன்னு போய் கொசு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கிச்சனில். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ கொசு வராது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஒரு குட்டி பூச்சி மாதிரி நிறைய பறக்குது. அந்த மாதிரி நிறைய மழை நாளில் சிங்கில் என்ன தேய்ச்சி நம்ம கழுவினாலுமே அந்த மாதிரி வரதான் செய்யுது. அதனால் வர பாத்திரம் நம்ம அப்படி அப்படியே 4 பாத்திரம் 5 பாத்திரம்னாலும் தேய்ச்சி விளக்கிட்டு
நம்ம வந்து காய போட்டு இந்த மாதிரி டை ஆக்கிட்டு உள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை சில விஷயம் நம்ம ஷேர் பண்ணிப்போம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.